தென்காசியில் துவங்குகிறது தென்மேற்கு பருவமழை. தென்காசி லைஃப் மெம்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று மே 23 அடுத்த 7 நாட்களுக்கான தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து கேரளாவிலிருந்து பதிவு செய்கிறோம். தற்போது தென்மேற்கு பருவக்காற்று வலுப்பெற்றுள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக வீசி வருகிறத பார்க்குறோம். கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மலைப்பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகி வந்தது. நமக்கு தென்மேற்கு பருவமழையானது இந்த ஆண்டு மே 26ஆம் தேதி துவங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வருகிறது. முதல் கட்டமாக நமக்கு தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மே 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நமக்கு பொதுவாக தென்மேற்கு பருவமழையானது சராசரியாக துவங்கக்கூடிய தேதி ஜூன் 1. ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பதிவாகக்கூடிய இந்த மழையை தான் நம்ம தென்மேற்கு பருவமழை காலமாக கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு நமக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழையானது மே 26ஆம் தேதி துவங்குகிறது. மே 4வது வாரத்தில் துவங்கக்கூடிய மழையானது அக்டோபர் 2வது வாரம் வரை மழை நீடிப்பதற்கான ஒரு சாதகமான வானிலை அமைப்பு நிலவி வருகிறது. நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது இயல்பை விட குறைவாகவே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு எல்னினோ, அதே போல் பாசிட்டிவ் ஐஓடி, இந்த மாதிரியான வானிலை அமைப்பு நிலவி வருகிறது. எல்னினோ மட்டும் நமக்கு பருவமழை தீர்மானிக்கிறது இல்லை. அது பருவமழை தீர்மானிக்கக்கூடிய மற்ற காரணிகள் எல்லாமே நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதிக மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. இது நமக்கு தமிழ்நாடு, கேரளா மட்டும் இல்லை, பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் நம்ம இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறோம். சரி, தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு மழையே பெய்யாதா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதம் மழை இருக்கும், ஆனால் மழை இல்லாத இடைவெளி நாட்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அவ்வப்போது மழை பெய்யும், அது இல்லைங்கள. ஆனால் அதே வேளையில் மழை தீவிரமாக இருக்காது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.